ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? சங்கீதம் 103 நாம் வாசிக்கிறோம். வசனங்கள் 3, 4 நாம் வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மீட்டு கொண்டதினாலே நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம் அக்கிரமங்கள் நம்மிலே குடிகொண்டு இருக்குமானால் தேவனோடு நாம் எந்த தொடர்பும் கொள்ள முடியாது. ஆகவே தம் பிள்ளைகளை தம்மோடு இணைக்கும்படி ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவே நம் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நோய்கள் குணமாகி இருக்கிறது. ஆபத்துகளும் விபத்துகளும் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதுகாத்திருக்கிறார். இன்றைய நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. ஆகவே என் ஆத்துமா எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டது மாத்திரமல்ல, நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். முடிசூட்டுதல் என்பது நம் தலையிலே ஒரு கிரவுன் வைப்பது போலாகும். மிக உயர்ந்த அரச பதவிகள் இருப்பவர்களுக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது, முடி சூட்டப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒரு கிரவுனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கிருபையும் இந்த இரக்கமும் தான் நம்மை அழிவிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நம்மை மீட்டு தேவனோடு நடக்க கிருபை செய்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கழுகை பற்றி நாம் படிக்கும் பொழுது, அது தன்னுடைய வயது காலத்துல மலையின் உச்சியிலே போய் தன் சிறகுகள் உதிர்ந்த நிலையிலே காத்திருக்குமாம். அதனுடைய சிறகுகள் மீண்டுமாக முளைத்த பிறகு பழைய பலத்தோடே அது பறந்து சென்று தன் வாழ்க்கையை தொடரும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல முதிர் வயதில் இருப்பவர்களும் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய கிருபையிலே நிலைத்திருந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து உபத்திரவங்கள் மத்தியிலும் ஆண்டவரோடு நாம் வாழும் பொழுது இந்த கழுவை போல புது பலன் அடைந்து நாம் உயிரே எழும்பி பறக்க முடியும். 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அருமையான வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்தினாலோ அல்லது மனிதர்களினாலோ மற்ற எந்த சூழ்நிலையினாலோ நீங்கள் ஒருவேளை ஒடுக்கப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் இன்று திடன் கொள்ளுங்கள், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவரை எப்பொழுதும் துதியுங்கள். அவர் நமக்காக செய்த தியானத்தை நினைவு கூறுங்கள். அதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிறவர். அவரை நம்புகிற ஜனம் செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான வாலிப பிள்ளைகளே, கண்ணீரோடு இருக்கிற அருமை பிள்ளைகளே, இன்று திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினாலே எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காப்பார். உடைய எதிர்காலம் செழிப்பாகும். அவரை நம்புங்கள். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவர் நமக்கு செய்த அநேக ஆசீர்வாதங்களின் நிமித்தம் அவரோடு இணைந்திருக்கவும், அவரோடு கூட நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று திடன் கொள்ளுவோம். இன்று ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம். இன்று ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தம் வாக்கு பண்ணினபடி சகல நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறதப்பா. எங்கள் ஒடுக்கங்களில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், நோய்களில் இருந்தும், சகல சாபங்களில் இருந்தும் உம்முடைய ரத்தம் எங்களை மீட்டெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதினாலே, நீர் எங்களுடைய துக்கங்களை சுமந்ததினாலே நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறோம் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் எங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறோம், என் ஆத்மாவே நீ எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரி, நீ எக்காலத்தில் அவரை துதி, அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் கர்த்தாவே, நீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை சாத்தானின் வல்லடிகளிலிருந்து எங்களை மீட்டெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். தங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. ஒடுக்கப்பட்ட யாவரையும் மீட்டெடுப்பீராக. உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய நாமத்தினாலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, காத்து கொள்ளும், வழி நடத்தும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.